ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். லாஸ்ட் இயர் இந்தியா ட்ரிப் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு 3 டேஸில் வந்து நாங்கள் கிளம்பி போன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. நம்ம வீட்டில் இருந்து இப்போது இந்த டைமுக்கு கிளம்புனா தான் வந்து ஒரு 40 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட் பேன்கிரஸ் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆக முடியும். அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்லாம் வந்து போகும். இதுவே நார்மல் டே டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். கிளம்பும் போதே வந்து நல்ல மழை. யூகே வெதர் எப்போவுமே அப்படி தான். எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ காற்றடிக்கும்னு சொல்லவே முடியாது. ஸ்டேஷனுக்கு பக்கமாக வந்தாச்சு. கரெக்டாக வந்து 40 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்ம பாரிஸ் ட்ரிப் போன போது வந்தோம் இல்லையா ஸ்டேஷன், அதுதான் வந்து இந்த ஸ்டேஷன் சென்ட் பேன்கிரஸ். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்லாம் வந்து எடுப்பாங்க. இங்கே இருக்க ப்ராசஸ் எல்லாமே வந்து மோரோவர் லைக் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, நம்ம பேக்ஸ் மட்டும் வந்து செக்இன் பண்ண மாட்டோம், நம்ம கூடயே தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வே. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் வந்து நம்ம எடுக்கும்போது டிக்கெட் ஃபேர்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து லக்கேஜ் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி லக்கேஜுக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் யூரோஸ்டார் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவலையே இருக்காது. யூரோஸ்டார் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் வந்து லக்கேஜ் மட்டும் பெரிய லக்கேஜ் வந்து 2 அண்ட் 1 ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். சில்ட்ரன்ஸ்க்கு அதே மாதிரி வந்து ஒரு பெரிய லக்கேஜ் அண்ட் 1 ஹேண்ட் லக்கேஜ். மற்றபடி இந்த புஷ் சேர், ஸ்டாலர் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதுவே ஃப்ளைட்டுனா நம்ம வந்து இந்த வெயிட் பார்த்து பேக் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து போதும்னு ஆகிடும். இந்தியாவிலேருந்து வந்த உடனே ஒரு 3 டேஸ்லேயே வந்து இந்த ட்ரிப் அவசரமாக நாங்கள் வந்து ஏன் கிளம்புறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பிளான்டு ட்ரிப்பு தான். எங்களோட 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுக்கு ஸ்பெஷலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து பப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தான் இன்னைக்கு அப்படியே பர்த்டே கொண்டாட வைக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நெதர்லாண்டுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேனா அப்படின்னா இல்லை. எதனால் வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய அந்த படத்தில் அங்கே இங்கேன்னு பார்த்ததால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலிப் ஃப்ளவர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதோட கண்ட்ரினே வந்து சொல்லலாம் நெதர்லாண்டு. ஆன் டைமுக்கு ட்ரெயின் வந்து எடுத்தாச்சு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டாப் இருக்குது பிரசல்ஸில். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்து ஆம்ஸ்டர்டாம் தான் வந்து போகும். எங்களை மாதிரியே எங்கள் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் சும்மா வந்து எந்திரிக்கணுன்னா வந்து எந்திரிக்கவே மாட்டோம் நாங்கள் 4 பேருமே. அதுவே எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா வந்து டக்குன்னு ரெடியாகி கிளம்பிடுவோம். நம்ம இந்தியாவிலேருந்து வந்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 டேஸ் தான் ஆச்சு. அதனால் வந்து அந்த டைமுக்கு எந்திரிக்கிற பழக்கமும் வந்து கொஞ்சம் இருக்கிறதால வந்து இன்னுமே நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டோம். இந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேண்ட்ரியும் இருக்கும். ஸோ நம்ம வந்து போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து வேணால் இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம். ட்ரெயின் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான பிரசல்ஸ் வந்து ரீச் ஆக போகுது. ஏதோ சிக்னலுக்காக வந்து நம்மளை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ட்ராக்ஸே வந்து ட்ரெயின் போகிறது வர்றது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பேபி க்ளூக்கு ட்ரெயின்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பெல்ஜியமோட கேபிட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரசல்ஸ். நம்ம ஃப்ரான்ஸ் போகும்போதும் இப்போ நெதர்லாண்ட் போகும்போதும் இது வந்து ஆன் தி வே தான். பட் வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரியை வந்து டார்கெட் பண்ணாததால் வந்து நம்ம டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு டைரெக்டாக வந்து போகிறோம். நம்ம சென்ஜன் வீசா வந்த உடனே வந்து நாங்கள் பிளான் பண்ணது வந்து இந்த 2 கண்ட்ரி தான், பாரிஸ் அண்ட் நெதர்லாண்ட் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து 6 மந்த்ஸ் பீரியட்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நடுவில் வந்து நம்ம ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இல்லை 2 மந்த்ஸ் கிட்ட வந்து இந்தியாவில் இருந்தோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா, நாங்கள் இந்த 2 கண்ட்ரியை வந்து போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்ததை விட நம்ம இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்ததோட பட்ஜெட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பட்ஜெட்டாக போச்சு.
ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அண்ட் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. அவனுக்கு என்னப்பா அவன் ஃபாரினில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து நினைப்பாங்க. பட் நம்ம இங்கே படுற கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். இப்போதைக்கு எனக்கு வந்து பெரிய ஆசை இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடணும். அதுதான் கண்டிப்பாக வந்து குல்குலி வந்து இந்த வீடியோவை பார்த்தா என்னை திட்டுவா. அவங்களுக்குலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இந்த ஊர். பட் நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கும். 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னமும் அப்படியே தான் இருக்குது. பிரசில்ஸ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பான நெதர்லாண்டுக்கு வந்து போயிடுவோம். இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து அங்கேயே இருக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம கடியாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. சில பேருக்கு வந்து இங்கேயே வந்து செட் ஆகி இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கூட இருக்கிறாங்க. எஸ், நம்ம இப்போது நெதர்லாண்டோட கேபிட்டல் ஆன ஆம்ஸ்டர்டாம் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் ஸ்டேஷன். இங்கேருந்து வெளியே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ட்ராம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கார் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கார் வந்து ஃபஸ்ட் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து போகணும். நம்ம கார் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டேக்கு வந்து போயிடலாம். ஆம்ஸ்டர்டாமில் இறங்கினோடனே நம்மளுக்கு பெருசாக எந்த செக்கிங்கும் இருக்காது. நம்ம டேரெக்டாக நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். அங்கே ட்ராம் நின்றுட்டுருக்கு பாருங்கள். ட்ராமில் வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. நம்ம லண்டன்லேயும் வந்து ட்ராம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் இல்லாததால் நாங்கள் வந்து அது போனதில்லை. இங்கேயும் வருது பாருங்கள் ட்ராமு. ஸோ வந்து நம்மளோட ஸ்டாப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு நம்ம ஏறணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டி மேப்பர் ஆப் தான். பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ட்ராமில் வந்து தெரியல. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரோட்டில் போகிற ஒரு ட்ரெயின் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. நம்மளோட கார்டு வந்து நம்ம டேப் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து டிக்கெட் வந்து பே பண்ணிக்கணும். நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க ஐட்டனரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்ஸ்டர்டாம் சிட்டி டூர் வந்து இல்லை. நெதர்லாண்ட்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வருது டூலிப்ஸ், அப்புறம் வந்து விண்மில்ஸ், இதெல்லாம் தான். பட் வந்து இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. நெதர்லாண்ட் கேபிட்டலான இந்த ஆம்ஸ்டர்டாம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கெனல்ஸாலேயே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1500க்கு மேலே பிரிட்ஜஸ் அண்ட் 90 ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெனிஸை விட அதிகமான கெனல்ஸ் இருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்ஸ்டர்டாம் தான். இந்த ஆம்ஸ்டர்டாமுக்கு வெனிஸ் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பேரும் வந்து இருக்குது. இங்கே இருக்க மக்கள் தொகையை விட இங்கே மக்கள் வச்சுருக்க சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே இன்னமும் வந்து சைக்கிளில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து சொல்லுவாங்க, சென்னை கடலுக்கு அடியில் மூழ்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெதர்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/3 ஆஃப் இந்த கண்ட்ரியோட லேண்டே வந்து பிலோ சீ லெவலுக்கு கீழே தான் இருக்குது. நாட் அபோவ், ஜஸ்ட் பிலோ. இன்றைக்கி நேற்று இல்லை, இது வந்து பல காலமாகவே வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் வந்து நெதர்லாண்ட். நெதர்னால் வந்து பார்த்திங்கன்னா லோ, அது லோ லேண்டு தான் வந்து நெதர்லாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க. பல நூற்றாண்டு காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதை வந்து இந்த சீ வாட்டர் லெவலில் உள்ளே வராமல் இந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் டேம்ஸு, இந்த ஃப்ளட் கேட்ஸு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கட்டி வச்சுருக்காங்க.
இங்கே இருக்க மக்கள் தொகையை விட சைக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம இப்போ வர வழியிலேயே வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து சைக்கிளில் தான் வந்து போயிட்டுருந்தாங்க. நாங்களும் கப்புள்ஸாக வந்திருந்தால் சைக்கிள்லேயே ஊரை சுற்றி இருக்கலாம். பட் இப்போ குழந்தைங்க இருக்கிறதால அது முடியாது. ஆம்ஸ்டர்டாம் சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம இறங்கிட்டு ட்ராம்லேருந்து அந்த கார் ரெண்டல் ஆஃபீஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்களோட ரெண்டல் கார் வந்து புக் பண்ணியிருக்கிறது வந்து என்டர்பிரைஸில் தான். யூகேலேயும் லண்டனில் இருக்கும்போதும் நம்ம வந்து இங்கே தான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுப்போம். ஸோ வந்து அதே மாதிரி நம்ம நெதர்லாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே புக் பண்ணியாச்சு. இங்கே பட் வந்து யூரோப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட் டிரைவிங் தான். அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கார் ஓட்டுனவர்கிட்ட வந்து அப்புறமா வந்து கேட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து காருக்கு வந்து போகலாம். நெதர்லாண்ட் இஸ் வெல் கனெக்டட் வித் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பட் வந்து நாங்கள் வந்து எதுக்கு கார் வந்து ரெண்டல் எடுத்துக்கிட்டோன்னா வந்து குழந்தைங்களுக்காக தான். அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டல் கார் வந்து ஆப்ட் பண்ணோம். Mamãe é uma. Aonde? Ah. Ah. Igo? Ja. Oh, ja. Ja, Jane. Aonde? Nein, nein. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி வந்திருக்கிறது வந்து மினி கூப்பர். பப்பு வந்து நம்ம லக்கேஜ்லாம் வந்து பின்னாடி பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlog-ல வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரொம்ப அழகான இடம் அண்ட் ஆல்சோ வந்து ஃபர்ஸ்ட் டைமு லெஃப்ட் சைடு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பப்புக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்குலாம் வந்து போக போகிறோம். அதுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. See you soon in next video. Bye.